ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/7/2025 உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய நல்ல பலன்கள் இருக்குது. நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க, கும்பராசிக்கு எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்குன்னு வந்து நான் கெட்ட பலன்களே சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா. பொதுவாகவே உங்களுடைய ராசியில் ராகு இருக்காரு, 7ல் கேது இருக்கு. இது வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படியே மாறாது. ஆனால் ராசி பலன்களில் வந்து மற்ற கிரகங்கள் புதன், செவ்வாய், அப்புறம் சுக்கிரன், இந்த கிரகங்கள்லாம் மாறுதில்ல, சந்திரன்லாம் மாறுதில்ல, அதோடைய பலன்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ரொம்ப தூரம் நடந்து போகிறீங்க, வெயிலாக இருக்குது, இடையில வந்து ஒரு பாலைவனத்தில் இருக்குது. அந்த பாலைவனத்தில் வந்து சின்னதாக ஒரு இடத்துல வந்து மரம் இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்போ அது ஒரு பாலைவனத்தில் சோலைவனம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நிழல் மாதிரி. ரொம்ப கஷ்டங்கள், அதாவது மன இறுக்கங்கள், மனக்குழப்பங்கள், தேவையில்லாத பதட்டம், செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ஃபெயிலியர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க. பட் ஆனால் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்து தான் ஆகணும். என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. 2ஆம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்கார். இப்போது இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்குது. பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா நிதானமாக செயல்படணும். ஏன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து அஷ்டமத்தில் இருக்குங்க. செவ்வாய் வந்து இந்த மாதம் வந்து 29ஆம் தேதி உங்களுக்கு அஷ்டமத்தில் வராரு. ஜூலை மாதம் 29ஆம் தேதி வந்து செவ்வாய் சிம்ம ராசிலேருந்து கன்னி ராசிக்கு வராரு. வந்துட்டு உங்களுடைய ராசி அதிபதி சனி ரெண்டுமே வந்து நேருக்கு நேராக பார்க்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் ஒன்றா சேர்ந்துருக்கான்னு பாருங்கள். உங்களோட ஜாதகத்தில் ஒன்றா இருந்தாலோ அல்லது சனி செவ்வாய் பார்வைகள் இருந்தாலோ, இப்போ கோச்சாரத்தில் சனி செவ்வாய் வந்து சம சப்தமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக 7ஆம் பார்வையாக பார்த்துக்கிறாங்க. அது வந்து அவ்வளவு சிறப்பான விஷயங்கள் கிடையாது. பொதுவாகவே கோச்சாரத்தில் சனி செவ்வாய் அப்படின்னாலே நிறைய கெட்ட விஷயங்கள் தான் பெரிய லெவலில் பேசப்படும், நல்ல விஷயங்களே நடக்காது. அதனால் இந்த மாதம் வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும், உங்கள் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பேசக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும், மொத்தமாக கவனமாக இருக்கணும். ஆனால் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பாலைவனத்தில் ஒரு சோலைவனம், அது மாதிரி ஜூலை 26ஆம் தேதி உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. ஆல்ரெடி குரு வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பொதுவாகவே கும்பராசி பிரபஞ்ச ராசி, இயற்கையாகவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தான், நான் இல்லைன்னு மறுக்கவே கிடையாது. ஆனால் உங்களுக்கு குரு வந்து பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை, ஓகேங்களா. அப்போ குரு பார்க்கும்போது நீங்கள் கஷ்டப்படுறது வந்து 50% தான் கஷ்டப்படுறீங்க, புரியுதுங்களா. உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு புரியுது. பட் ஆனால் உங்கள் கஷ்டங்கள் வந்து இந்த கஷ்டம் நிஜமானது இல்லை. 100%த்தில் பாதியாக குறைச்சி 50% தான் இப்போ நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு 5லேருந்து 9ஆம் பார்வையை பார்த்துட்ருக்கார் உங்கள் ராசியை. அதனால் வரக்கூடியது தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போயிட்டுருக்குது. இப்போது சுக்கிரனும் அங்கே வரப்போகிறாரு. அப்போ வந்து என்னென்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும், நல்ல ஹாப்பியாக இருக்கும். அதாவது இந்த ராகு வந்து கொஞ்சம் அடிச்சிட்ருக்காரு, இப்போ வந்து அவர் டயர்டாகி கொஞ்சம் உட்கார்றாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க இந்த மாதம். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்க போது. பொதுவாகவே ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல உங்களுக்கு 7 குடையவர் 6ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கோ அல்லது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கோ ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவு இந்த மாதம் இருக்கனால உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ நீங்கள் கவனமாக இருந்தாலே போதுமானது. இந்த மாதம் வந்து நல்ல அதிர்ஷ்டம் இருக்கனால, ஏன்னா குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். 5ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்றது ரொம்ப அபூர்வமானது. உங்களுக்கு காசு பணம் வரணும், நம்ம வந்து முன்னேறணும், தொழில் ரீதியாக நிறைய காசு பணம் பார்க்கணும், உத்தியோக ரீதியாக நிறைய காசு பணம் பார்க்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை, இந்த ஆடி மாதத்தில் 4 வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும், கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். 5வது வெள்ளிக்கிழமை, 5 வெள்ளிக்கிழமை வரும் இந்த மாதம், 5வது வெள்ளிக்கிழமை இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா வரலட்சுமி நோம்பு கும்பிடுங்க. இல்லை உங்களால் வரலட்சுமி நோம்பு கும்பிட முடியலன்னா யார் வரலட்சுமி நோம்பு பிடிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் போய் கலந்துக்கங்க, அதுவே போதுமானது. பொதுவாகவே கஜலட்சுமி வழிபாடுங்கிறது வீட்டில் கஜலட்சுமி ஃபோட்டோ வச்சுருந்தா அதில் வழிபாடு பண்ணிக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில், எல்லா கோவில்லையுமே கஜலட்சுமி இருப்பாங்க, அவங்கள போய் கும்பிட்டுட்டு வாங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு அதிர்ஷ்டம் நல்லா வரும். பண ரீதியாக வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து பெரிய லெவலில் அந்த ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது இருக்காது. இதனாலே நீங்கள் பெரிய லெவலில் வந்து ரிலீவ் ஆயிடுவீங்க.
அதே மாதிரி 6ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கு. 5 குடையவர் 6ஆம் இடத்துல இருக்காரு. இந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக குறையும். அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறது உருவாயிருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸு, நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. பொதுவாகவே இந்த மாதம் வந்து 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேருது. அது வந்து ஒரு யோகம், நிபுணத்துவ யோகம். அப்போது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு என்ன இந்த மாதம்னா இவ்வளோ நாளாக உங்களை ரெகக்னைஸ் பண்ணலைன்னா கூட இந்த மாதம் வந்து நீங்கள் செய்யக்கூடியது அப்படியே பளிச்சுன்னு தெரியும். அதனால என்னென்னா திடீர்னு ஒரு மேலிடத்துலேருந்து ஒரு ஹையர் அஃபிஷியல்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுப்பாரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது இது ஆடி மாதம் நான் யோசித்து சொல்கிறேன்லாம் சொல்லிடாதீங்க தயவுசெய்து. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஒரு வாய்ப்பு வரும்போது அப்படியே கப்புன்னு பிடிச்சி அதை வச்சு மேலே ஏறி வந்துருங்க. உங்களுக்கு எப்போவுமே கிரகங்கள் ஒரு விஷயத்த, அதாவது அது கெட்டது செய்யணும்னு நினச்சதா அது கெட்டது செஞ்சுட்டு தான் இருக்கும். ஆனால் அதையும் மீறி பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் அடித்து நவுத்திட்டு மேலே வந்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே என்ன செஞ்சிடும், டயர்டாகி பிளெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அப்படியே போயிடும். ஸோ ஒரு இறுக்கமான விஷயங்கள் பிடிக்கும்போது அதுலேருந்து நம்ம அப்படியே மெல்ல மெல்ல வெளியில் வந்துட்டோம்னா நம்மளே ஆட்டோமேட்டிக்காக ரிலீவ் ஆயிடுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடியது. அது வந்து கும்பராசிக்கு 12 ராசிகளில் கும்பராசிக்கு மட்டும் இது வந்து இயற்கையாகவே இருக்குது. உங்களை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இதை நீங்கள் செய்ய முடியும். இந்த செயலில் நீங்கள் வெற்றியும் காண முடியும். அதே மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் புதுசாக நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அதே மாதிரி நல்ல காசு பணம் இவ்வளோ நாளாக தேங்கி இருந்தது கூட இந்த டைம்லாம் என்னென்னா அதெல்லாம் பிரேக் ஆகிட்டு நல்ல வருமானங்கள் பார்க்கக்கூடிய மந்தாக தான் இருக்கும். பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான மாதம் தான் இந்த மாதம். வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் என்ன செய்யணும், யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து இந்த மாதம் நல்லா இல்லை அப்புறமேல யோசிக்கிறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. பொதுவாகவே இந்த விஷயத்த செய்யும்போது நமக்கு ரிஸ்க்காக இருக்குமா, நமக்கு லாஸாக இருக்குமா அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர வேறு எதுவுமே யோசிக்கக்கூடாது. நல்ல நாள் கெட்ட நாள் இதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா அது எல்லா நாளுமே எல்லா நேரமுமே நல்ல நேரம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்குங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஏதாவது சர்ஜரி கண்டமோ அல்லது வந்து விபத்து கண்டமோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருந்தால் இது சமைக்கக்கூடிய இதில் மின் சாதனங்களை இயக்கக்கூடிய இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்க ட்ரிங்க்ஸை போட்டு வந்து விட்டுருவாங்க. அதனால் கவனமாக இருங்க. பொதுவாகவே சனியும் செவ்வாயும் சேர்றது வந்து நல்லது கிடையாது. சனி செவ்வாய் பார்வை இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வத்துடைய வழிபாடு பண்ணிக்கங்க. ஒரு சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனுடைய கொடிமரம் இருக்குல்ல, அங்கே 2 தீபம் போட்டு கொடிமரத்துக்கு முன்னாடி நின்று வழிபாடு பண்ணுங்க. இந்த சனி செவ்வாயினால் இருக்கக்கூடிய பதட்டங்கள் உங்களுக்கு தனியும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸு, வெளிநாட்டில் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டானது நிறைய பேத்துக்கு இருக்குது. உங்களுடைய ஜென்ம ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்திருக்காரு. அதனால் உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 7ல் கேது இருக்கனால பொதுவாகவே வீட்டில் கொஞ்சம் அதாவது பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 7 குடையவர் 6, அதனால் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். பட் ஆனால் என்னென்னா அதிலிருந்து நீங்கள் தான் பொறுமையாக நிதானமாக செயல்படணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய் ஆகணும். வேறு வாய்ப்புகள் இல்லை, வேறு சான்ஸ் இல்லை. உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் நல்லது. 2ஆம் இடத்துல சனி, நிறைய டைம் நான் சொல்லியாச்சு. வாக்குச்சனி கோப்பை குலைக்கும். பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப நிதானமாக இருங்க. காசு பணம் சனி கொடுப்பாரு. 2ஆம் இடம் காசு பணத்தை கொடுக்கும். அந்த காசு பணம் வரக்கூடிய காலகட்டத்தில் அமைதியும் நிதானத்தையும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய சக்ஸஸ்ங்கிறது ஆல்ரெடி உறுதி செய்யப்பட்டது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த குழப்பமுமே இல்லாமல் வாங்க. இந்த காளி வழிபாடு பண்ணிக்கங்க. இந்த ராகு உங்களுடைய ராசியில் இருக்கனால அப்பப்போ வந்து மைண்டு டிஸ்டர்ப் ஆகும், குழப்பங்கள் வரும். மன தெளிவுக்காகவும் மன தைரியத்துக்காகவும் துர்க்கை அல்லது காளி வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பவர்ஃபுல்லானது. அது உங்களுக்கு தக்க சமயத்தில் ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலிமா ஹெல்ப் கிடச்சிருங்க. இந்த வழிபாடை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவாகவே கும்ப ராசிக்கு வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்ல படிக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல படிப்பில் முன்னேற்றம், ஞாபகத்திறன் இதெல்லாம் இருக்குது. உயர்கல்வி படிக்கிறவங்களும் நல்ல சாதனையாளர்களாக வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நிறைய பேத்துக்கு காலேஜில் நல்ல காலேஜ்
கவுன்சிலிங் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நல்ல முன்னேற்றம், படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தான். அதாவது வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா, வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது, நல்ல முன்னேற்றங்களும் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் கணவருடைய தேக ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவர்கிட்ட சண்டை சச்சரவுகள் பண்ணாதீங்க, அது நல்லது இல்லை. அதே மாதிரி அவங்கக்கிட்ட வந்து எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு, அதே மாதிரி வந்து இந்த மாதம் வந்து ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் டீல்லாம் போட்டிருக்காங்க, எனக்கு வந்து செலவுக்கு காசு கொடு அப்படின்னு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது வந்து உங்களோட லைஃப்பில் வந்து இது சின்ன சண்டை மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு பெரிய இதை கொடுத்துரும். ஏன்னா 6ஆம் இடம் வலுத்திருக்கு. 6ஆம் இடம் தான் சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, டைவர்ஸு எல்லாமே. அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கும்பராசிக்காரங்க வந்து ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க. அவங்க உங்கள் ஒய்ஃபு கேட்குறதுக்கு முன்னாடியே சின்னதாக ஒரு விஷயத்த வாங்கி கொடுத்து கப்புன்னு ஆஃப் பண்ணிடுங்க. மனைவியாக இருந்தால் கணவனுக்கு அதிகமாக செலவு வைக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கங்க. அப்போ வந்து வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏற்றம் தான், உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, நீங்கள் வெளியிலேயே நல்ல தெரிவிங்க. பொதுமக்களுடைய ஆதரவு சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. வண்டி வாகனங்களை போகும்போது மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் குடும்பத்தில் ஒரு நபருக்கு கட்டாய மருத்துவ செலவு இந்த இது உண்டு. முருகன் வழிபாடு பண்ணுங்கள், அந்த மருத்துவ செலவு தவிர்க்கப்படும். பொதுவாகவே கும்பராசிக்கு ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.